தமிழ்நாடுடைய செக் போஸ்ட் முடிஞ்சு அடுத்து கேரளாவுடைய செக் போஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். இங்கே நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து பரம்பிக்குளம் ஃபாரஸ்ட் அவங்களுடைய வெப்சைட்டில் போய் நம்ம இதுக்கான அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் சாப்பிட்டது இந்த வெங்கோலி கஃபே அப்படின்ற இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தோம். எங்களுக்கு இன்னும் 2 ஐலாண்ட் இருக்குது. 2 ஐலாண்டில் ஒன்று பெருவாரி பாம்பு நெஸ்ட்டு. அதில் வெல்கம் டு வாண்டர்லிஸ்ட். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சிக்கு ஆனமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாப் ஸ்லிப் அப்படின்ற இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இது அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். ஸோ 7 மணிக்கு காலையில் இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் 1 by 1 பார்க் பண்ணியிருக்கிற கார்ஸ்க்கு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ டாப் ஸ்லிப் போனதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னும் ஒரு அருமையான இடம் இருக்குது. அந்த இடத்தின் பேர் பரம்பிக்குளம். இந்த பரம்பிக்குளம் வந்து கேரளாவுடைய ரீஜனில் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகலாம். ஆனால் ஒரு சில இடங்கள் வந்து அங்கே போய் பார்க்க முடியாதான். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஓன் காரில் வரீங்க அப்படின்னா போய் அந்த ஏரியாவையும் நீங்கள் விசிட் பண்ண முடியும். ஸோ இல்லை காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஷனையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம உள்ளே சுற்றி பார்க்குற ஏரியாஸை போய் பார்ப்போம். ஏர்லி மார்னிங் 6 o'clock நாங்கள் டாப் ஸ்லிப்புடைய செக் போஸ்ட்டுக்கு எங்கள் அட்வென்ச்சர் ரைடர்ஸ் டீம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அங்கே 7 o'clock வரைக்கும் எந்த ஒரு வெஹிக்கிள்ஸ்க்கும் பெர்மிட் கொடுக்க மாட்டேன்றாங்க. மார்னிங் இந்த ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பஸ் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் மீதி வந்திருக்கிற கார்ஸ்க்கு அவங்க பெர்மிட் அலோவ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு டே அவுட் பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்பாட் தான் இந்த டாப் ஸ்லிப். ஆனமலை டைகர் ரிசர்வோடைய ஒரு பகுதியான இந்த டாப் ஸ்லிப் இதை ஒரு ஹிடன் ஜெம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நேச்சர் லவர் அப்படி இல்லைன்னா ஃபாரஸ்டில் ஒரு டிரைவ் போகணும் அண்ட் போகிற வழியில் அனிமல்ஸ் சைட் பண்ணிட்டு அப்படியே ஒரு அட்வென்ச்சரஸ் மோமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவராக இருந்தால் இந்த டாப் ஸ்லிப்பை உங்களுடைய ட்ராவல் டெஸ்டினேஷனாக சூஸ் பண்ண மறக்காதீங்க. இந்த பகுதிகளில் வைல்ட் அனிமல்ஸோடைய நடமாட்டம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக பார்க்க முடிகிறதுனால 2 வீலரில் இந்த இடத்திற்கு போகிறதற்கு அனுமதி இல்லை அண்ட் 4 வீலர்ஸ் மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வரவங்க உள்ளே போய் இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய வெஹிக்கிளில் நீங்கள் உள்ளே போய் சுற்றி பார்க்க முடியும். அன்னைக்கு எங்களுடைய குட் லக்குன்னு சொல்லணும். நாங்கள் செக் போஸ்ட்டில் டிக்கெட் அண்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே வெளியிலேயே வந்து ஒரு 6 வைல்டு போர் பெரிய சைஸில் அந்த இடத்துல கிராஸ் பண்ணி வந்துச்சு. உள்ள நுழைஞ்சது அந்த மோமெண்ட்ல இருந்து நாங்கள் இந்த ட்ரீஸ் அண்ட் மவுண்டன்ஸை பார்த்துக்கிட்டு ஏதாவது புஷ் வழியாக ஏதாவது அனிமல்ஸ் வந்து சைட் ஆகுமா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்தியன் கார் எங்கள் கண்ணில் ஸ்பாட் ஆச்சு. 6 அடி உயரம், 1000 to 1500 கிலோகிராம் எடை உள்ள இந்த இந்தியன் கார் அதோடைய வாழ்நாள் 30 வருடம் வரைக்கும் வாழக்கூடியதுன்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இந்தியன் கார் தான் இந்த டைகர்ஸ் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வேட்டை உணவாக இருக்குதுன்னு சொல்றாங்க. தன்னை புலிகள் கிட்ட இருந்தும் மிச்ச ஆபத்துகளிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக இந்த இந்தியன் கார் அதோடைய ஓடுகிற வேகம் அளவு வந்து 48 km/h வேகத்தில் இது ஓடக்கூடியதான். டாப் ஸ்லிப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள ரிசார்ட் அண்ட் ஸ்டே ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்டேவை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் atrpollachi.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் நம்ம இங்கே ரூம்ஸ் வந்து நம்ம புக் பண்ணலாம். இங்கே ஹைலைட்டே ஒரு 20 மெம்பர் டார்மெட்ரி இருக்கு. பட் ஆனால் இப்போ ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் இப்போ மெயின்டெனன்ஸில் இருக்கிறதுனால வெகு சில ஆப்ஷன்ஸ் மட்டுமே இங்கே புக்கிங்க்கு அவைலபிளாக இருக்குது. டாப் ஸ்லிப் செக் போஸ்ட்ல இருந்து பரம்பிக்குளம் செக் போஸ்ட்டுக்கு நம்ம ஒரு 25 to 30 minutesல ரீச் ஆயிடலாம். ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து 22 kilometers வருது மொத்தமாக. உங்கள் ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் சஃபாரி போகிற மாதிரி பிளானில் வந்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் உங்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அப்படியே டாப் ஸ்லிப்லேருந்து வர வழியில் ஏகப்பட்ட அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணோம். காட்டு பண்ணி பார்த்தோம், காட்டு எருமை பார்த்தோம். ஸோ இப்போது கேரளாவுடைய செக் போஸ்ட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சு உள்ளே போகிறோம்.
டாப் ஸ்லிப்பில் இருந்து நம்ம உள்ளே அப்படியே நுழைஞ்சோம். உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய செக் போஸ்ட் முடிஞ்சு அடுத்து கேரளாவுடைய செக் போஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். அங்கே வந்து பரம்பிக்குளம்ன்ற செக் போஸ்ட்டில் வந்து நம்ம மறுபடியும் ஒரு என்ட்ரி டிக்கெட் காருக்கும் பீப்புளுக்கும் வாங்க வேண்டியது இருக்குது. அங்கேருந்து வாங்கி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணி வந்தோன்னே இப்போ நம்ம இந்த பரம்பிக்குளம் உடைய இன்ஃபர்மேஷன் சென்டரில் இருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் சென்டருக்குள்ளே இருந்து தான் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து உள்ள சஃபாரி போக போகிறோம். ஸோ இந்த சஃபாரி போகிறதுக்கு அவங்களுடைய ஒரு வெஹிக்கிளே இருக்குது. ஒருவேளை நம்ம செடான் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஆஃப் ரோட்டில் சப்போர்ட் பண்ணாது. அந்த மாதிரி வண்டிக்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய வண்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் நம்ம ஆப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 400 per head சார்ஜ் பண்ணுறாங்க. அதே வந்து நம்மளுடைய வெஹிக்கிளே வந்து நல்ல ஒரு ரகட் கைண்ட் ஆஃப் ரோட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஓன் வெஹிக்கிளில் இங்கே போகலாம். ஸோ அதுக்கு வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் நம்மளுடைய வெஹிக்கிளில் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வெஹிக்கிள் வந்து ஃபில் ஆகணும். அண்ட் நம்ம கூட வந்து கைடு வருவாங்க. ஒரு 4-5 வண்டி சேர்ந்து தான் விடுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ டூரிசம், பைசைக்கிள் ரைட், பட்ஜெட்டட் டென்டட் அகாமடேஷன் அண்ட் ட்ரெக்கிங் ப்ரோக்ராம், ஜங்கிள் சஃபாரி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து பரம்பிக்குளம் ஃபாரஸ்ட் அவங்களுடைய வெப்சைட்டில் போய் நம்ம இதுக்கான அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நமக்கு வந்து அகாமடேஷன் இருக்குது. ஒன்று டாப் ஸ்லிப்லேயும் இதே மாதிரி அகாமடேஷன் இருக்குது, பரம்பிக்குளத்துலேயும் அகாமடேஷன் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வால்பாறை டுவர்ட்ஸ் போகக்கூடிய அந்த ஏரியாலையும் இருக்குது. ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஸ்டே நம்ம பண்ணணும்னா இவங்களுடைய வெப்சைட்ல இருந்து நம்ம புக் பண்ணணும். இந்த பரம்பிக்குளம் ஃபாரஸ்டோடைய செக் போஸ்ட் ஏரியாவில் நம்ம வெயிட் பண்ணுற இதே நேரத்தில் நம்ம இந்த இடத்துல அருமையாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இங்கே வந்து லஞ்சும் கிடைக்குமா. ஸோ நாங்கள் சாப்பிட்டது இந்த வெங்கோலி கஃபே அப்படின்ற இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தோம். என்னென்னலாம் அவைலபிளாக இருந்ததுன்னு போய் பார்க்கலாம். ஸோ இந்த வெங்கோலி கெஃபி அப்படின்ற இந்த இடத்துல வந்து நம்ம இட்லி தான் காலையில் வந்து சாப்பிட்டோம் எல்லாரும். ஸோ இட்லி வந்து ஒரு இட்லி 15 ரூபா, அதுக்கப்புறம் ஒரு காஃபி வந்து 20 ரூபா, டீ வந்து 15 ரூபா அப்படின்னு கிடச்சிது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ஃபிஷ் மீல்ஸ் வந்து கிடைக்குமா. அண்ட் மேலேயும் வந்து மீல்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் குரூப்பில் வந்து அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் மத்தியானம் ஃபிஷ் மீல்ஸை இங்கே தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபிஷ் மீல்ஸை தயார் பண்ணுறதுக்கு அவங்க ஏற்கனவே அட்வான்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வான்ஸும் நாங்கள் எல்லோரும் கவுண்டை கொடுத்து பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எங்கள் டீம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பஸ் எல்லாம் நிரம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் பிரதர் ஆண்ட்ரூ. ஸோ இந்த டீமில் எங்களோட செகண்ட் டைம் இந்த ட்ரிப் வராங்க. ஸோ எனக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பிரதர் ஆண்ட்ரூ வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. வெரி குட் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அருமையான ஸ்டில்ஸ் எடுப்பார் பிரதர். இந்த ட்ரிப் எப்படி இருக்குது உங்களுக்கு? சார் இந்த ட்ரிப் வந்து அமேசிங்காக இருக்குது. நாங்கள் வந்து அனிமல்ஸ் பார்க்க தான் ஃபுல்லாக வந்தோம். எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் நிறைய அனிமல்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் போகிற சவாரி ஃபுல்லாக நிறைய பார்ப்போம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ எங்கள் டீம் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் டீமை நம்ம போய் பார்க்கலாம். யூத் ரவி அண்ணன், கிஃப்ட்சன், பாரிசர், ராயப்பண்ணன், ஆண்ட்ரூ தம்பி, சுரேஷ் அங்கிள், ராஜன் அங்கிள், ஜோன்ஸ் அண்ணன், இது எங்கள் அப்பா, ஃப்ராங்க் பிரதர், அரவிந்த் சார், ஹாரி தம்பி, ஜார்ஜ் அங்கிள், டேவிட் அண்ணன். ஆஃப்டர் அ லாங் வெயிட் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எங்களை கூப்பிட்டு நீங்கள் 3 காரும் போகலாம், உங்கள் கூட இன்னொரு காரையும் சேர்த்து ஒரு கைடை உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லி எங்களை ஒரு வழியாக ஃபாரஸ்ட்குள்ளே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. கூட வந்த கைடு எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போய் ஃபாரஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். வெல்கம் டு பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் கேரளாவில் 2ஆவது தடம், இந்தியாவில் 38ஆம் தடம். அப்படி நம்ம நிற்கிற பார்த்திங்கன்னா தூணக்கடவு டேம். இந்த அணிக்கோம்பு, டெண்டு, ட்ரீ டாப் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதாரண ஃபுட்டு பேக்கேஜோடு வந்துடும். அது வந்து ஒர்க்கிங் டே வந்து அணிக்கோம்புங்கிறது சாதாரண 5900 ரூபா 2 பேருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வர்றது பார்த்திங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா 2000 ரூபா வரும். 3 பேர் ஒரு ரூமில் தங்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒர்க்கிங் டே மாத்திரம் 5900 ரூபா. அதே டென்ட்டு 6900 ஒர்க்கிங் டே. சனி ஞாயிறுங்கும் போது 7000 ரூபா வரும். 7900 வரும்.
அப்படி அந்த மாதிரி அது 6,900 ரூபா வரும். பின்ன 2 ஐலாண்ட் இருக்குது. 2 ஐலாண்டில் ஒன்று பெருவாரி பாம்பு நெஸ்ட்டு, அதில் வந்து 6,900 4 பேருக்கு. சனி ஞாயிறும் போது ரேட்டு ஜாஸ்தியாகும். அதே மாதிரி அது ஃபுட்டு வந்து வித்தவுட்டு. அதே வீட்டுக்குன்னு ஐலாண்டு ஃபுட்டு வந்து வித்தவுட்டு, அது 5 பேர் அலோடு. இந்த ஃபாரஸ்ட் கைட் எங்களோடு பகிர்ந்து கொண்ட ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஒரு முழு நீள வீடியோவாக இருக்கிறது. அந்த வீடியோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தூணக்கடவு டேம் பகுதியிலிருந்து பரம்பிக்குளம் டேம் வரைக்கும் இப்போது கார்லேயே அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி போகும்பொழுது இந்த இந்தியன் கார், மூஸ் இதெல்லாம் நாங்கள் போகிற வழியில் ஸ்பாட் பண்ணோம். ஒரு பாயிண்டில் நாங்கள் நின்று இந்த டேமுடைய ஃபுல் வியூ, டாப் வியூவை பார்க்க முடியும். அடுத்து அங்கேருந்து அப்படியே அந்த டேம் பகுதிக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேருந்து ரிட்டர்ன் வரும் பொழுது இங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் ஷாப்ஸ்லாம் இருக்குது. டீ, ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் இதெல்லாம் நம்ம வாங்கி இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. பாலக்காடுலேருந்து கிளம்பி வர அந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் இப்போது இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பஸ் போனதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் ஜேர்னி எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் திரும்பி போகும்போது ஒரு பஞ்ச் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ். அங்கேருந்து டாப் ஸ்லிப் பகுதிக்கு வந்தோடனே இந்த வைல்ட் போர் ரொம்ப கேஷுவலாக எங்கள் வண்டிக்கு முன்னாடி அப்படியே ஓடிட்டு இருக்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சது. இந்த ஃபாரஸ்ட் சஃபாரியோடைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டே இதுதான். நம்ம காரில் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம போகும்பொழுது ஃப்ரீ ரேஞ்சாக இந்த அனிமல்ஸ் நமக்கு சைட் ஆகிறது, நம்ம பகுதிகளுக்கு வருவது, அதை பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம். அடுத்து நிழல் பகுதியை தேடி இந்த ஸ்பாட்டட் டியர்ஸ் போயிட்டுருக்கிறத நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய ஜேர்னிலே மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் எது தெரியுங்களா? காட்டில் யானையை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் போயிட்டுருக்கோம். ஒருவேளை நாங்கள் போயிட்டுருக்கிற பாதையில் வருமானு தெரியாது. ஆனால் டாப் ஸ்லிப்பில் நாங்கள் ஒரு டஸ்கர் அண்ட் இன்னொரு ஒரு யானையை நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். இந்த ட்ரிப்போடைய டே 1லேயே வந்த எல்லாருமே செம்ம ஹாப்பி, எக்ஸைட்டட். அண்ட் நாங்கள் இப்போது எங்களுடைய ரூமுக்கு பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்கோம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காட்டோடைய ராஜா, அதாவது டைகரை நான் எங்களால் பார்க்க முடியல. டார்மெட்ரி டைப் அகாமடேஷன் டாப் ஸ்லிப்பில் இப்போது ரெனோவேஷனில் இருக்கிறதுனால நாங்கள் ஆல்டர்னேட்டாக வால்பாறைக்கு டுவர்ட்ஸ் போகக்கூடிய அட்டக்கட்டின்ற இடத்துல எங்களுக்கு ஒரு டார்மெட்ரி ஆப்ஷன் கிடச்சிது. இந்த ஸ்டேயை நாங்கள் ஏடிஆர் பொள்ளாச்சி அப்படின்ற வெப்சைட்லேயே நாங்கள் புக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அட்டக்கட்டின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் ஸ்டே, அந்த ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டே இருக்குது. இங்கே ஹெட்ரோமெட்ரஸ் நான் தடவையாக நட்வாக்லியை இங்கே பார்த்தேன். இங்கே அட்டக்கட்டியில் ஸ்டே பண்ணும் பொழுது ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் அப்படின்ற இடம் இருக்குது. ஸோ இங்கே நம்ம வாக் பண்ணி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அருமையான ஒரு வியூவை பார்க்கக்கூடிய இடத்த இங்கே அமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ இப்போது அந்த வியூ பாயிண்ட்டை நோக்கி தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ஃபாரஸ்ட் ஸ்டேவை புக் பண்ணுற மக்களுக்கு இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. ஸோ அங்கேயே வந்து இங்கே ஒரு 4 இடத்த நம்ம விசிட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோடைய முதல் ஸ்பாட்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த வியூ பாயிண்ட்டை இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லணும். எகுத்தாப்பில் பவர் ஜென்ரேஷன் அண்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷன்ஸை பார்க்க முடியுது. இந்த அட்டக்கட்டின்ற ஊரில் வாழ்கிற முக்காவாசி மக்கள் வந்து இந்த இபி ஸ்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. டுவர்ட்ஸ் நீங்கள் வால்பாறை நெக்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அட்டக்கட்டி பகுதியில் இருக்கிற இந்த ஹார்ன்பில் வியூ பாயிண்ட்டை கண்டிப்பாக நின்று பார்த்துட்டு போங்க. அதோடு கூட இந்த ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு நேச்சர் வாக், ஒரு பாத்வே அண்ட் ஒரு பிரிட்ஜ் அமைச்சு இந்த இடத்துல நம்மளை நடக்க வைக்கிறாங்க. இந்த பகுதியில் நாங்கள் நடந்து போகும் பொழுது எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க சருகுமான இந்த இடத்துல ஸ்பாட் பண்ணாங்க. ஈவினிங் 5 o'clock இந்த பகுதிக்கு வந்தால் இந்த பாத்வேவை எடுக்கிறதுக்கான அந்த என்ட்ரி கேட் வழியாக நம்ம போக முடியும். நாளைக்கு மார்னிங் நாங்கள் இங்கேருந்து வால்பாறை புறப்பட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நைட் ஃபாரஸ்ட் ஸ்டே அண்ட் அந்த அட்வென்ச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அட்டக்கட்டியில் புக் பண்ணோம்.
அட்டைக்கட்டியில் எங்களுடைய ஸ்டே அண்ட் ரூம் அண்ட் ஃபுட் இது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அருமையாகவும் இருந்துச்சு. ஒரு ரூமுக்கு 6 பெட்ஸ் அண்ட் மொத்தம் 3 ரூம் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே கிளம்பி வால்பாறையில் இருக்கிற நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணோம்.